ஆகையினால் இந்த கருத்தோடு ஜெபித்தவர்கள் அநேகரை நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் சில வாரங்களாக தொடர்ந்து நெகேமியா கருத்தோடு ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கருத்தோடு ஜெபித்த ஒரு ஜெபத்தை தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. எஸ்தர் கருத்தோட ஜபிக்கிறவளாக இருந்தாள். அவள் ஒரு ஜபிக்கிறவளாக தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமுள்ள மகளாக இருந்தபடினால்தான் கர்த்தருடைய வாழ்க்கையை அந்த வாலிப வயசில் அவர் உயர்த்தி அந்த 127 நாடுகளுக்கும் ஒரு பட்டத்திர அணியாக கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அவள் பாருங்க, அந்த ஜெப வாழ்க்கை அவளிடத்தில் இருந்தது. அவள் அங்கே மொர்தெகாய் இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குது, யூத ஜனங்களை அழித்து விடுவார்கள், ஆகையினால் நீ ராஜாவிடத்தில் சந்தித்து பேச வேண்டும் என்று அவளை வற்புறுத்துகிறார். அப்பொழுது அவள் சொல்கிறாள், இங்கே ஒரு தவறாத சட்டம் இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறாள், இங்கே தவறாத ஒரு சட்டம் இருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. 4:11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் மாத்திரமே அவங்க பிழைப்பார்கள். யாராவது மீறி அழைக்கப்படாமல் உள்ள போயிட்டாங்கன்னா ராஜா பொற்செங்கோலை என்ன செய்யணும்? நீட்டணும். அப்படி இல்லை என்றால் அந்த ஸ்பாட்லேயே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. ராஜா என்னை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பும், வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த காரியத்துக்கு உதவுவதற்காகத்தான் உனக்கு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் மொர்தெகாயுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் இதில் ஜெயம் எடுப்போம் அப்படிலாம் அவருக்கு நினைப்பில்லை. உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, அந்த பதவியே உனக்கு கொடுக்கப்பட்டது இதுக்கு தான். இதை நீ பயன்படுத்து. அல்லேலூயா. இதை நீ பயன்படுத்தி எங்களுக்கு எப்படியாவது யூத ஜனங்களுக்கு நீ விடுதலை பெற்று தர வேண்டும். அல்லேலூயா. ஆனால் எஸ்தர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாரும் கூடி எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் இந்த ஜெபத்தில் நான் பண்ண போகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நான் போகும்போது ராஜா பொற்செங்கோலை நீட்டுவதற்காக நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம்ல, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க, நான் அந்த பிரயாணத்துக்கு போகிறேன், அந்த பிரயாணத்தில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் கப்பல் வேலைக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனால் இப்போ பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறா? எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் 3 நாள் என்ன செய்யுங்க? எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரோட உபவாசம் பண்ணுவேன். இப்படி நான் சட்டத்தை மீறி, அதாவது அழைக்கப்படாமல் யாரும் போகக்கூடாது, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? சட்டத்தை மீறி போகிறேன். இதனால் எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு சொல்லுகிறான். அவளுக்கும் நான் சட்டத்தை மீறி போகிறேன், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே எனக்கு தயவை கட்டளையிடுவார் அப்படி கூட சொல்லலை. அவள் மொர்தெகாய்
நீனும் உன் அகத்தை தகப்பன் வீட்டாரும் அழிந்து போயிருவீங்க அப்படின்னு கோபமாக பேசுனதுனால நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். இப்படி நீ சொன்னதுனால நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். நான் ராஜாவிடத்தில் என்ன செய்கிறேன், நான் சட்டத்தை மீறி போகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படி சொன்னான். அல்லையா? ஆனால் இந்த 3 நாள் உபவாசம் தாதிமாரோடு எஸ்தருக்காக யூத மக்களும் பண்ண ஜபம் கருத்தான ஜபம். அது மெயினாக எதுக்காக? ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு என்ன செய்யணும்? தயவு கிடைக்க வேண்டும். அல்லையா? ஏன்னா தயவை யார் தான் கட்டளையிட முடியும்? கர்த்தர் தான் கட்டளையிட முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வைகளும் மனுஷருடைய பார்வைகளும் தயையும் நற்புத்தியும் யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். இல்லையா? நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை அங்கே அனுப்புகிறார் எகிப்து தேசத்திற்கு. அங்கே போய் பலத்த கிரியைகள்லாம் நடப்பிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கு மிகவும் பெரியவனாயிருந்தான். பாருங்க, கர்த்தர் தான் எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இல்லையா? நமக்கு தயவை யார் தான் கட்டளையிடணும்? கர்த்தர். அதனால தான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எந்த மனுஷன்னு விட கர்த்தரை தான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அவர் தான் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அவர் தான் எனக்கு தயவு செய்கிற தேவன். அவர் தான் எனக்கு மனுஷர் தயவை, இந்த ஒரு மனுஷன்கிட்ட போய் பேசி என் மகனுக்கு உதவி செய், என் மகளுக்கு உதவி செய் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். இல்லையா? அப்போ பாருங்க, அவங்க மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலேயும் அந்த சொந்த ஜனங்கள் இடத்துல அவங்க பார்வையில் எப்படி இருந்தால் மகா பெரியவனாக அவர் இருந்தார். அந்த தயவை கட்டளையிட்டது யாரு? கர்த்தர். அல்லையா? அதே மாதிரி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், செங்கடல் அது பிரிந்த பின்பு கடைசி 2 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் இவனுக்கு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு யார் தான் செய்தா? கர்த்தர் தான் செய்தா. கர்த்தர் செங்கடல் 2ஆக பிரித்ததுனால நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவ தயவும் மனுஷர் தயவும் வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது கூட அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களில் பார்க்கிறோம். பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தியருள் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் மனுஷர் தயவில் விருத்தி அடைஞ்சா நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனுஷர் தயவு வேண்டும் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லையா? ஆனால் அந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம நடந்தால் நமக்கும் கர்த்தர் என்ன செய்வார். அதில் ஒரு கண்டிஷன் தான், கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அதை நீ உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமான பலகையில் எழுதிக்கொள். சத்தியத்தை விட்டு விலகாமல் இருந்தோம்னா, நம்ம சத்தியத்தின் பாதையில் ஒழுங்காக நடந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு தேவ தயவையும் மனுஷ தயவையும் நமக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அவருடைய தயவும் நமக்கு இறங்கி வரும். அதே போல் யார் யார்கிட்ட நம்ம போகிறோமோ, அதிகாரியாக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம்,
அது ஒரு தாசில்தாராக இருக்கலாம், அல்லையா ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்கலாம். எங்கே போனாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தயவை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம உண்மையான இருதயத்தோடு கிருபையை இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதியதாக இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகாதவர்களாக நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த 2 தயவையும் நமக்கு தருவதில் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு உள்ளவனுக்கு தான் தயவு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நிறைய அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அந்த தயவை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க அவங்க எல்லாரும். ஹல்லேலூயா. எஸ்தருடைய நம்பிக்கை என்னது? ராஜாவை சந்தித்தால் காரியம் என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் தவறாத சட்டம் இருக்கிறது. அங்க அதை மீறி போனால் அங்க என்ன நடக்கும்? யாருனாலும் சாக வேண்டும். அதனால ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு வேண்டும். சட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால் சட்டங்களையே என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம கருத்தோட ஜெபித்தோம்னா எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சட்டங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடுகிற தேவன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீராக. அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று அது சங்கீதக்காரன் சொன்னபடி, அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த குறித்த காலம், அந்த நேரத்தில் நமக்கு தயவை என்ன செய்வார்? கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு பரலோகத்தின் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறது வரைக்கும் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அங்கே எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தன்னுடைய தாதிமாரோடு ஒருமனமாய் ஜெபித்து, அவருடைய ராஜாவுடைய கண்கள் எங்களுக்கு தயவை நீங்கள் கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சொந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? காப்பாற்றப்பட வேண்டும். யூத ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது. என்னுடைய குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த பொழுது கர்த்தர் அவ போறதுக்கு முன்னாலேயே ராஜா கிட்டத்தில் தயவு என்ன செஞ்சாரு? கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தானியேலுக்காய் சட்டங்கள் மாற்றினாரே, எனக்காக சட்டங்களை மாற்றுவாரே. தானியேலுக்காய் சட்டங்களை மாற்றினாரே, எனக்காக சட்டங்களை மாற்றுவாரே. ஜனத்துக்காக யுத்தங்களை நடப்பித்தவர், எனக்காக யுத்தங்களை செய்திடுவார். ஜனத்துக்காக யுத்தங்களை நடப்பித்தவர், எனக்காக யுத்தங்களை செய்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காற்று அடிக்கட்டுமே, புயல் வீசட்டுமே, கடல் இரையட்டுமே, எங்கள் படகில் இயேசு இருக்கின்றார். எங்கள் படகில் இயேசு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த தயவுக்காக அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கருத்தோட நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்க, யாருக்கிட்ட தயவு வேணும், அதற்காக நம்ம உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? தயவை கட்டளையிடுகிறார். அதாவது சட்டம் கொடிதான சட்டம். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கணும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எஸ்தரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவள். வாலிப வயசில் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவள். ஹல்லேலூயா. தன்னுடைய
வளர்ப்பு தகப்பன் மொர்தெகாயுடைய சொற்பேச்சை கேட்டு அப்படி நடந்தவள். அல்லேலூயா. தன்னுடைய பூர்வோத்தரத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற ரகசியங்களை காப்பாற்றுகிறவள். அதே போல தன்னுடைய ஜனம் பாதிக்கப்படுகிறங்கிற மேலான அந்த தாகத்தோட வேதனையோடு இருந்தவள். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுலாம் நான் ராஜாட்ட போகும்போது எனக்கு அவருடைய கண்களில் என்ன செய்யணும்? தயவு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கருத்தோட ஜெபம் பண்ணுங்க. நானும் என் தாதிமார் என்ன செய்கிறோம்? உபவாசம் பண்ணி நாங்களும் ராஜாவுடைய கண்களில் நான் சட்டத்தை மீறி தான் போகிறேன். அல்லேலூயா. நாங்கள் சட்டத்தை மீறி போனாலும் கர்த்தர் எனக்கு அங்கே தயவு என்ன செய்யணும்? கட்டளையிட வேண்டும் என்ற தாகத்தோட அவன் உபவாசம் பண்ணான். தேவ சமூகத்தில் 3 நாட்கள் உசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணியிருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, விளைக்கரையும் செலுத்தாமல் கர்த்தரிடத்துலேருந்து எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அல்லேலூயா. கொடிதான சட்டம் உள்ளே போனாலே, ஏன்னா அவருக்கு எத்தனையோ மனைவி. அல்லேலூயா. அப்போ பட்டத்து ராணியை இவ்வளோ ஆக்கி வச்சிருக்கிறாரு. அங்கே அவளே சொல்கிறா, நான் இன்னும் 30 நாட்கள் அங்கே என்ன செய்யலை? அழைக்கப்படவில்லை. அப்போ அங்கே நிறைய அவருக்கு மனைவிகள் இருக்கிறாங்க. மனைவிகள் மறுமனையாட்டிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ எஸ்தர் மேலே அன்பு வைத்திருந்தாலும் 30 நாள் என்ன செய்யலை? அழைக்கப்படவில்லை. அப்படி மீறி போனாலும் ராஜா பொற்செங்கோலை நீட்டாவிட்டால் அவர் என்ன செய்ய, அவருடைய காவலர்கள் வந்திருக்கிற நபரை கொன்றுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடிதான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை இருந்தாலும் நான் மீறி என்ன செய்கிறேன்? போகிறேன். நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜெபம் பண்ணது எங்காக பண்ணியிருப்பாங்க? எனக்கு ராஜாவுடைய கண்கள் என்ன இருக்கணும்? தயவு கிடைக்க வேண்டும். ராஜாவுடைய கண்களில் தயவு வேண்டும். அதுக்காக உபவாசம் பண்ணி கருத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. இப்போ 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உள்ள 1வது வசனத்துலேருந்து வாசிக்கிறீங்களா? 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலுமண்டத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுடைய கண்கள் என்ன கிடைச்சது? தயை கிடைத்ததினால். அல்லேலூயா. அப்போ நம்ம தயவுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தால் தயவு என்ன செய்யும்? கிடைக்கும். ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. அல்லேலூயா. இது எதனால? 3 நாள் உபவாசம். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த வார்த்தை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டத்திராணி பார்த்த உடனே பட்டத்திராணியே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னது? அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் என்ன செய்தான்? நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இப்போ அவ அங்கே போய் கொழுமண்டபத்தில் போயிருக்கிறா. என்ன விஷயமா வந்த அப்படின்னு கூட கேட்கல. உன் மன்றாட்டு என்ன? அவ எல்லாமே கர்த்தர் என்ன செய்துட்டாரு? அவன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டார் அவளுக்கு எல்லாம் கொடுக்கும்படி. அதுதான் சொல்கிறேன், நம்ம தேவ சமூகத்தில் அவருடைய தயவுக்காக நாம் காத்திருந்து கருத்தோடு ஜெபித்தால் நம்ம போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன் அவங்க இருதயத்தில் பேசி நமக்கு சாதகமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா. கருத்தோடு ஜெபிக்கணும். நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் பார்த்தீங்களா? போன செத்துருவன்னு சொல்லி நினச்சா இப்போ 127 நாளில் உனக்கு 63 நாட்டை உனக்கு தந்துடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தயவு எப்படி இருக்குது? அவர் தயவு செய்தால்
அதை எந்த மனுஷனாலும் நினைச்ச முடியாது, தடை பண்ண முடியாது. அல்லையா? உனக்கு கேட்டாலும் கொடுக்கப்படும் என்றார். நம்ம கருத்தோடு ஜெபிக்கா, குழு மண்டபத்துக்குள்ள தைரியமாக பிரவேசித்தால், விசுவாசத்தோடு போறா, எனக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு தயவு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். அல்லையா? அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தயவு வேண்டும், கர்த்தருடைய தயவு வேணும், மனுஷர்கள்ட்ட தயவு வேணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கண்களில் தயவு வேணும். அல்லையா? படிக்கிற இடத்துல அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் கண்களில் என்ன இருக்கணும்? தயவு இருக்கணும். நம்ம குடியிருக்கிற இடங்களில் மற்ற ஜனங்கள் கண்களில் என்ன செய்யணும்? தயவு இருக்கணும். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லையா? எல்லாத்துக்கும் தயவு வேணும். நம்ம இருக்கிற இடத்துல தயவு வேணும், நம்ம வாழ்கிற பட்டணத்தில் தயவு வேணும். அல்லையா? அது இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆளை சந்திக்க போகிறோம், அவர் நம்ம விட பெரியவர், அவரிடத்துல காரியம் ஒன்று கேட்க போகிறோம், தயவு வேணும். அரசாங்கத்தின் கண்களில் தயவு வேணும், நீதிபதி கண்களில் தயவு வேணும். அல்லையா? நம்ம சொந்தக்காரங்க கண்களில் தயவு இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தயவு இருக்கணும். அல்லையா? எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய தயவு வேணும். அவர் தான் மற்ற எல்லாரையும் தயவு பண்ணுகிற தேவன். ஏன்னா கர்த்தர் தானே அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். ரட்சிக்கப்படுவர்கள்லாம் சபையில் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. அந்த 46 வாசிங்க. 2:46 அப்போஸ்தலர் நடபடிகள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். வர்றவங்களுக்கெல்லாம் தயவு கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கப்படுகிற ஊரில் சபையில் வராங்க, அவங்க எல்லாரும் கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு பரிசுத்த பந்தியை அனுசரித்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஜெபம் பண்ணினார்கள். அவங்க தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் தயவு என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறார். அல்லையா? எதுக்காக? அந்த ஜனங்கள் சத்தியத்திற்காக சாட்சியாக நின்றவர்கள். அல்லையா? தேவ கிருபையை பெற்றவர்கள். அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லையா? எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லையா? அப்போ பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கணும். நம்ம தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவோம். நம்ம கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் அப்படியே நமக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, எஸ்தர் கருத்தோடு ஜெபித்த ஜெபத்தினால் ராஜாவுடைய கண்களில் தயவை பெற்றாப்பா. மொர்தெகாய் அவரோடு சேர்ந்து யூத ஜனங்களும் எஸ்தருக்காக கருத்தோடு ஜெபித்தார்கள். ராஜாவுடைய கண்களில் தயவு வேண்டும், ராஜாவுடைய கண்களில் தயவை கட்டளையிட வேண்டுமே என்று வாஞ்சையோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ராஜாவை ஒரு செங்கோலை நீட்டச் செய்து எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவுடைய கண்களில் தயவை கட்டளையிட்டதுனால அவங்க தன்னுடைய குலம் காக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ராஜாவிடத்தில் போகிறேன், அவர் கண்களில் எனக்கு தயவு வேண்டுமே என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அப்போ தன் குலம் முழுவதையும் யூத ஜனங்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றும்படியான கிருபையை நீங்கள் எஸ்தருக்கு தந்தீங்களே, அதே போல கர்த்தாவே நாங்களும் யார் யார் கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவும் கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் எல்லா ஜனத்தின் கண்களிலும் எங்களை சுற்றிருக்கிறவர் கண்களிலும் அதிகாரிகள் கண்களிலும் அப்போ நீதித்துறையில் இருக்கிற ஜனங்கள் கண்களிலும் அரசாங்கத்தின் கண்களிலும்
கர்த்தாவே எங்களுக்கு தயவை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி கருத்தோடு ஜெபிக்க கிருபை தாங்க, உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமைப்படுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.